तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஆண்டியையும் அரசனாக்கும் கஜகேசரி யோகம், செல்வத்தில் திளைக்க போகும் ராசிகள், அதை பற்றி பார்க்கும் பொழுது வியாழனும் சந்திரனும் ஒன்றாக இணையும் போது கஜகேசரி யோகம் உருவாகுதுங்க. இந்த யோகம் மிகவும் ரொம்ப சிறப்பாகவும் அதிர்ஷ்டமாகவும் இருக்க போகுது. வியாழன் மற்றும் சந்திரன் எந்த ராசியில் ஒன்றாக அமர்ந்திருந்தாலும் அல்லது சந்திரன் வியாழனின் ராசியில் 4வது 7வது அல்லது 10வது வீட்டில் இருக்கும்போது கஜகேசரி யோகம் உருவாகுது. இந்த ராஜயோகமானது ஒருவருக்கு வெற்றி, வளமை, செல்வம், மகிழ்ச்சியை அளிக்குது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி இரவு 8:46 மணிக்கு சந்திரன் ரிஷபராசிக்குள் நுழைகிறார். வியாழன் ரிஷபராசியில் குடிகொண்டுள்ளார். இந்த இணைவினால் கஜகேசரி யோகம் உருவாகுது. இதனால் 12 ராசிகளின் மீதும் ஒவ்வொரு விதமான தாக்கம் ஏற்பட உள்ளது. இந்த தாக்கம் சுப பலன்களையும் அளிக்கலாம் அல்லது அசுப பலன்களையும் அளிக்கலாம். கஜகேசரி யோகத்தால் 2025ஆம் ஆண்டில் அதிர்ஷ்டம் பெறப்போகும் ராசிகள் எதுன்னு நாம் பார்க்க போகிறோம். மகர ராசிக்காரங்களே, நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உழைப்பினை நம்புகிறவங்க. இந்த மாதம் பண தேவை அதிகரிக்கும். ராசிநாதன் சனி சஞ்சாரத்தினால் இடமாற்றம் ஏற்படலாம். ஆடை அணிகலன்கள் வாங்குவதன் மூலம் செலவு உண்டாகும். எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். வாகன யோகம் கிடைக்கும். எதில் கையெழுத்து போடுவதாக இருந்தாலும் கவனமாக போடணுங்க. எழுத்து வகையில் எதிலும் சிக்காமல் கவனமாக இருக்கிறது நல்லது. தனஸ்தானத்தை ராசிநாதன் அலங்கரிக்கிறார். கூட்டுத் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க பார்ட்னர்களுடன் சுமூகமான முறையில் அனுசரித்து போகிறது நல்லது. வீண் அலைச்சல் உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர் நெருக்கடிகள் ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. பயனற்ற பயணங்கள் உண்டாகலாம். பணி நிமித்தமாக வெளியூர் போக வேண்டியது வரும். குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கவனமாக பேசுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளின் கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. உறவினர்கள் நண்பர்களுக்கு உதவி செய்வதற்கு முன்னாடி ஆலோசனை செய்து கொள்வது நல்லது. பெண்களுக்கு பணவரத்து திருப்தி தரும். வெளியூர் பயணம் போக நேரலாம். தோழிகளுடன் சுமூகமாக பேசி பழகுவது நல்லது. கலைத்துறையினருக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை செய்து முடிப்பீங்க. கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். பணவரத்து திருப்திகரமாக இருக்கும். புதிய நண்பர்கள்லாம் கிடைப்பாங்க. அவர்களின் மூலம் முன்னேற்றம் காண உதவி கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. காரிய வெற்றி கிடைக்கும். பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகப்படும். தடைபட்டு வந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் வேகம் காணப்படும். சக மாணவர்களிடம் சுமூகமாக அனுசரித்து போவது நல்லது. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள் இந்த மாதம் எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. காரிய தடை தாமதம் ஏற்படலாம். மனதைரியம் கூடும். எதிலும் மந்தமான சூழ்நிலை உருவாகும். ஆனாலும் கடுமையான முயற்சிக்கு பின்னாடி எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடந்து முடியும். மனக்குழப்பம் நீங்கும். அடுத்தது திருவோணம். இந்த மாதம் வராமல் நின்ற பணம் சேரும். பயணங்கள் மூலம் சாதகமான பலனை தரும். தொழில் வியாபாரம் முன்னேற்றமான பாதையில் சென்றாலும் மன திருப்தி அளிக்காத நிலை கூட காணப்படும். வியாபாரம் தொடர்பான காரியங்களில் முழு கவனம் செலுத்துவீங்க. அவிட்டம் 1, 2 பாதங்கள் இந்த மாதம் புதிய நபர்களின் அறிமுகம் நன்மை தரலாம். அவங்கள்ட்ட பொறுப்புகளை கொடுக்கறதில் கூடுதல் கவனம் தேவை.
உத்தியோகத்தில் இருக்கிறவங்களின் திறமை வெளிப்படும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு இருக்கும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது விநாயகப் பெருமானை தீபம் ஏற்றி வழிபட காரிய வெற்றி உண்டாகும். குடும்பத்தில் கவலைகள் தீரும். மகர ராசிக்கு பிப்ரவரி மாதம் கிரகங்களின் சேர்க்கை மற்றும் பெயர்ச்சி அடிப்படையில் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திருப்தி இல்லாத நிலை அல்லது பிரச்சனைகளை நீடிக்கலாம். புதிய வீடு வாகனம் வாங்கும் விஷயங்களை சில வாரங்களுக்கு தள்ளி போடுவது நல்லதே. உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். நீண்ட நேரம் வேலை பார்க்கறது போன்ற சூழலாம் ஏற்படும். இதை தவிர்த்து குடும்பம், திருமண வாழ்க்கை, குழந்தைகள், வருமான அதிகரிப்பு, பொருளாதாரம் மற்ற விஷயங்கள் அனைத்துமே மகர ராசிக்கு சாதகமாக இருக்க போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்கும். திடீர் யோகம்லாம் உருவாகும். வெளிநாட்டு முயற்சிகள்லாம் உடனடியாக நடக்காது. கொஞ்சம் தாமதமாக தான் நடக்கும். சொத்து சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். வியாபாரத்தில் போட்டி நிலவும். மகர ராசிக்கு 2025 பிப்ரவரி மாதம் குரு வக்கர நிவர்த்தி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது மகர ராசிக்கு மாதத்தின் துவக்கத்திலேயே வக்கர நிவர்த்தி அடையும் குரு பகவானால் முடிவுகளை தெளிவாகவும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும் சூழல் அமையும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை தரும். உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரித்தால் கூடவே பதவி உயர்வும் அல்லது இடமாற்றத்துடன் கூடிய ஊதிய உயர்வு உள்ளிட்டவை கிடைக்க உங்களுக்கு சாத்தியமாக இருக்குது. ஒப்பந்த பணியாளர்களுக்கு நிரந்தர வேலைவாய்ப்பு கிடைக்கும். மகர ராசிக்கு 2025 பிப்ரவரி மாதம் சனி பயிற்சி பலன். மகர ராசியினருக்கு சனி பகவான் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறது. புதன் இணைவது ஆகியவை சொத்து சம்பந்தமாக பிரச்சனைகள் நீடித்தால் கூட குடும்பத்தினர் அல்லது மூத்தவர்களின் ஆலோசனை மற்றும் உதவியுடன் சுமூகமாக தீர்ப்பதற்கான சூழலை உண்டாக்கும். கடன் வாங்கி வீடு கட்டுவது அல்லது வீடு வாங்குவது, பழைய வாகனத்திற்கு பதிலாக புதிய வாகனம் வாங்குவது உள்ளிட்டவை சாதகமாக உள்ளது. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தினர் உங்கள் முயற்சியில் ஆதரவாக இருப்பாங்க. மகர ராசிக்கு 2025 பிப்ரவரி மாதம் சுக்கிரன் பயிற்சி பலன்கள் எப்படின்னு பார்க்கும் பொழுது பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரை மாற்றம் காணாமல் இருக்கும் முக்கியமான கிரகங்களில் ஒன்று தான் சுக்கிர பகவான். அதாவது செவ்வாய் வக்கரமாக இருக்கிறதுனால வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீண்ட காலம் சரியான முடிவெடுக்க முடியாமல் இருந்தால் கூட சுக்கிரன் பலமாக இருக்கிறதுனால போக பிரிவினைகளை சுமூகமாக பேசி முடிக்கும் சூழல் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் போட்டு இருந்தால் கூட உங்களுக்கு முன்னேறுவதற்கான பல வாய்ப்புகளும் பெரிய லாபம் ஈட்டும் வாய்ப்புகளும் கிடைக்கும். பொருளாதார நிலை மேம்படும். வருமானம் அதிகரிக்கும். மகர ராசியினர் பிப்ரவரி மாதம் கவனமாக இருக்க வேண்டியது, அதாவது வரும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்வது அவசியம். அதிக உழைப்பு, நீண்ட பணி நேரம் உள்ளிட்டவை உங்கள் உடலையும் மனதையும் சோர்வாக்கலாம். மாதத்தின் முதல் பகுதியில் இருந்து வந்த சங்கடங்கள் பிப்ரவரி மாதத்தின் 3வது வாரத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தியாகும். எனவே அதுவரை பொறுமையாக இருக்கிறது நல்லது மகர ராசிக்காரங்களே.